ஹலோ ஆடியோ ஐடி கிளியரா இருக்கா? ஹலோ லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. இது பிரைட்னஸ்ல ஓகேவா? ஹாய் எனிவே ஆடியோ. ஹாய் கவிப்பிரியா, ஹாய் சௌமியா, ஹாய். சார் இஸ் மிஸ்ஸிங் டியூ டு நெட்வொர்க் இஷ்யூ. இல்லை நெட்வொர்க் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகே, லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. வாய்ஸ் நாட் ஆடிபிள். இல்லை இப்போ ஓகே ஆயிடுச்சு வாய்ஸ். கொஞ்சம் ஆடியோ ஐடியா கிளியரா இருக்கா? ஸோ எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ் லாஸ்ட் நம்ம ஒரு 2 days முன்னாடி லைவ் பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒரு 2 ஷிஃப்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். இன்னொரு 3 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அதாவது ஷிஃப்ட் 4 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் August 4 கேட்டது பார்க்கலாம். ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட எலைட் பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எலைட் பாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர்த்தோட லைஃப் அது சேஞ்ச் பண்ணியிருக்கு. நீங்கள் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க நம்மளோட பேஜில், நம்மளோட சேனலில் எவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. ஒரு 5000 4000 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 7 to 8 yearsல எனக்கே தெரில, அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நான் யூடியூப்பில் போட்ட வீடியோவே 8 years எகோலாம் காமிக்குது. அவ்வளோ நாள் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போட்ட வீடியோஸ்லாம் இப்போ பார்த்தா அந்த கீழே 8 years எகோ அப்படிங்கிற போட்ட மாதிரி காமிக்குது வீடியோஸில். ஸோ அதனால் ஒரு 7-6 yearsல ஒரு 5000க்கு அதிகமான பேங்கர்ஸ் வந்து நம்ம வீடியோ கோர்ஸ் மட்டும் பார்த்தே கிளியர் பண்ணியிருக்காங்க, யூடியூப் சேனல் பார்த்தே. ஸோ அதனால தான் அவங்க நம்மளை தேடி அவார்ட்ஸ் செரிமனிலாம் வச்சா வந்து பேரண்ட்ஸோட வராங்க. ஸோ அந்த எலைட் பாஸ்க்குள்ளே தான் நம்ம இந்த வீடியோ கோர்ஸ் 7 years எடுத்த வீடியோ கோர்ஸ் பேசிக்ஸ் டு ஹை லெவல் வரைக்கும் இப்போ இருக்கும். அதில் ப்ராக்டிஸ் செட், பிடிஎஃப், பேங்கிங் அவேர்னஸ் வித் கவரிங் மார்க் இன்டர்வியூ. ஸோ A to Z கம்ப்ளீட்டாக ஒரு பேங்கர்ஸ்க்கு தேவையான எல்லாமே ஒரு அகாடமியில் போய் நீங்கள் லேர்ன் பண்ண முடியாததை விட அதிகமாக இங்கே லேர்ன் பண்ணுற மாதிரி நம்ம எலைட் பாஸில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆப் KR லாஜிக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஒரு வெப்சைட்டில் conditionallogics.com அதில் போயிட்டு ஆஃபர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களால் ஃபஸ்ட் கொஸ்டின் இதோ. ஸோ August 4 ஷிஃப்ட் 4ல் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, August 4 ஷிஃப்ட் 4ல் கேட்ட கொஸ்டின் ஒரு 1 minute time or time starts now. 1 minute time starts now. Hi Gugan. Hi Vinita. Rihana. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் பேங்க் எக்ஸாம். ஓகேம்மா, இங்கிலீஷ் வராங்க. ஓகே, கண்டிப்பாக நல்லா முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ டைம் அப். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். ஸோ தேர் இஸ் 2 items AB அப்படின்னு 2 பொருள் இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் B is X more than selling price of A. Selling price of B is X more than the selling price of A. Selling price of B is X more than selling price of A. ஸோ இதை வந்து நம்ம கேன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளோ இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் B இது கேனா இது K plus Xன்னு வச்சுக்கலாமா? ஓகே, the cost price of B is 500 more than cost price of A. Okay, then profit earned by selling both the product is 1500. ஸோ ப்ராஃபிட் வந்து 1500 அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டா? ஸோ அப்போ மேல இந்த ப்ராஃபிட் எவ்வளோனா 1500. அப்போ ப்ராஃபிட் வந்து 1500னா அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? K minus 1500 இருக்கும். இது கேனா 1500 கம்மியாக இருக்கும். அப்போ தான் ப்ராஃபிட் வந்து நமக்கு 1500 கிடைக்கும். அதே மாதிரி இது K plus Xனா இது எவ்வளோ இருக்கும்?
k plus x minus 1500 இருக்கும். இது வந்து கிளியரா? இது வந்து கிளியரா? கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. ஸோ இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா the cost price of B is 500 more than cost price of A. இந்த இது பாருங்க. So cost price of B என்ன அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. K plus x minus 1500 500 more than A. K minus 1500. Okay, so K minus 1500. So இங்க KK கட்டு 1500 minus minus கட்டு. So x is equal to என்ன 500. ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்ட லாஸ்ட் இயரோட ஆகஸ்ட் 4 போன வருஷம் ஷிஃப்ட் 4ல் கேட்ட 2025 பேப்பர். நெக்ஸ்ட் செகண்ட் சம். ஒரு இது ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். 50 seconds டைம். ஓகே, டைம் அப். இது ஆக்சுவலாக இந்த மாதிரி சம்ஸ்லாம் நமக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். இதை பார்த்தோன்னே நம்ம வந்து ஈஸியாக ஒரு மார்க் வாங்கிடலான்னு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. 20% of income on PPF, 30% on rent and remaining is spent on travel, shopping in the ratio. லைட்டாக குழப்பறான் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஓகே, ஏ ஸ்பெண்ட் 20% ஆஃப் இன்கம் பிஎஃப், ஏதோ 20% வந்து பிபிஎஃப் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணுறான். ஒரு 30% வந்து ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறான். ஓகே, அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 30 எதுக்கோ ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறான். மொத்தமாக 50 ஸ்பெண்ட் பண்ணிட்டா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? ஸோ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். கரெக்டா? 50. இதில் 50ல் 20 30ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 20 வந்து ட்ராவல், மிச்சம் 30 வந்து ஷாப்பிங். ஏன்னா அது வந்து 2:3 ரேஷியோவில். இந்த 50ல் 2:3னா அகைன் 20 30 தான் இருக்கும். டிஃபரன்ஸ் ஆன் ட்ராவல் அண்ட் ஷாப்பிங் எவ்வளோனா 10. இந்த 10 தான் நமக்கு 2000 அப்படின்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆஃப் பிபிஎஃப். ஸோ 20 என்னன்னு கேட்குறாங்க. 10 தான் 2000னா 20 எவ்வளோ? 4000. ஸோ ஆன்சர் இஸ் 4000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 minute டைம். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. ஒரு 1 minute டைம் இருங்க. கரெக்டாக 1 minute டைம். ஸ்பீடா. ஹலோ, 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 ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஓகே, போயிடலாமா? A set of 5 consecutive odd numbers. Find the smallest number of these set. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியண்டா, ஸ்டேட்மெண்ட் 2 சஃபிஷியண்டான்னு சொல்லுங்க.
ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியண்டா ஸ்டேட்மெண்ட் 2 சஃபிஷியண்டான்னு சொல்லுங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியண்டா ஸ்டேட்மெண்ட் 2 சஃபிஷியண்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சஃபிஷியண்டா இல்லையா? ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபுல்லாலாம் சால்வ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் இந்த சம்முக்கு வந்து சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியன்ட்னு சொல்லிடலாம். அதை சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் சம் வந்து இங்கே சஃபிஷியன்ட்னு சொல்லிடலாம். ஏன் ஏன் சஃபிஷியன்ட்? ஏன்னா அவன் என்ன கேட்குறாங்கன்னா the average of 5 number is 47னா ஒரு 5 நம்பரோட ஆவரேஜ் 47, அவன் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னு வேற சொல்லிட்டான். அப்போ வந்து கண்டிப்பா நடு நம்பர் தான் 47, ஒரு மிடில் நம்பர் தான் 47 இருக்கும் ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ல. அப்ப இது 47 தான் மிடில் நம்பர்னா இது 49, இது 51, இது பேசிக்ஸ், டவுட் இல்லை இது. அப்ப இதை நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஸ்டேட்மெண்ட் 1 alone sufficient. அப்ப கண்டிப்பா ஒன்லி 2 வராது, நெய்தர் வராது, போத் 1 and 2 வராது. இப்போ டவுட்டே ஒன்லி 1னா இதுவா? ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு ஆப்ஷனை கட் பண்ணிடலாம். இப்படி தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பண்ணணும், டேட்டா சஃபிஷியன்சி பண்ணணும். லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா இது வச்சு நம்மளால சொல்ல முடியுமா? செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 5 less than. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்பர் வந்து நம்ம கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் அப்படின்னா எக்ஸ் plus 2, x plus 4, x plus 6, x plus 8, அஞ்சு நம்பர் இப்படி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்னா எக்ஸ் பிளஸ் 2, இது எக்ஸ் பிளஸ் 2 தான் ஆட் நம்பரையும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ 5னா அடுத்து 7, 9, ஸோ ஒரு ஆட் நம்பர் கன்சிக்யூட்டிவாக வரும். கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா the second smallest number is second smallest number is இதான் second smallest number is 5 less than 125% of the second largest number. It's like 5 by 4 of 125% na 125 by 100. 5 by 4 of 5 less than. Okay, so இதை நம்ம சால்வ் பண்ணா x என்ன வரும்னு பாருங்க. இந்த 5 இங்க வந்துச்சுன்னா x plus 7, இங்க x is equal to 2 வருதுப்பா. x is equal to 2 னா அப்ப நம்பர் 2, 4, 6, 8, 10 வரும். கரெக்டா? x is equal to 2னா ஸோ இந்த இடத்துல வந்து அவன் என்ன சொல்றான்னா 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், பட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஈவன் நம்பர் சீரீஸ் வருது. அப்போ அந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் என்னன்னு சொல்ல முடியாது. ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் சஃபிஷியன்ட், ஒன்லி 1 இஸ் த ஆன்சர். ஸோ இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், ஷிஃப்ட் 4ல் கேட்ட டேட்டா சஃபிஷியன்ட் கொஸ்டின். ஸோ எஸ்பிஐபிஓவில் உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி வரும், ஈஸியாக அடிச்சிடலாம். சூப்பரான ஒரு சம். நிறைய பேர் வந்து ஒன்லி 1 போட்டிருக்கீங்க, ஒரு சில பேர் வந்து சூப்பர் பரவாயில்ல, நிறைய பேர் ஒன்லி 1 தான் போட்டிருக்கீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம். சால்வ் பண்ணுங்க, கமான். நீங்க என்ன சால்வ் பண்ணுவீங்க? ஒரு ஒரு 45 செகண்ட்ஸ் டைம். 1 or 2 ஆன்னு சொல்லுங்க கொஞ்சம் ஃபாஸ்டா, சரியா? ஸ்பீடா.
ஹலோ, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நெய்தர் 1 or 2 இஸ் த ஆன்சர். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நெய்தர் 1 or 2 இஸ் த ஆன்சர். ஏன்னா the a less than b find the value of b அப்படி கேட்குறாங்க. a is divisible by 7னா 7 14 21 28 அப்படின்னு போயிட்டே இருக்கும். கரெக்டா? b is divisible by 8 அப்படின்னா 8 16 24 32 வரும். ஸோ இதில் வந்து பெருசா வந்து அந்த 5a 5 டைம்ஸ் ஆஃப் a less than 130 அப்படிங்கிறான். இது வந்து போதிய டேட்டா இல்லை. அந்த ஏவோட வேல்யூ எதுனாலும் இருக்கலாம். அன்பிரடிக்டபிள், எதுவுமே சொல்ல முடியாது. சரியா? அவன் எதுவுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நெய்தர் 1 or 2 இஸ் த ஆன்சர். நெய்தர் 1 or 2 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். சரியா? ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கம் ஆன் கைஸ். ஆகஸ்ட் 4 ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின் லாஸ்ட் 2025. லாஸ்ட் ஒரு 8 மாசம் 6-7 மாசம் முன்னாடி நடந்த எக்ஸாம். 6ல இல்லை, ஒரு 10 மாசம் முன்னாடி நடந்த எக்ஸாம். லாஸ்ட் இயர் பேப்பர். ஓகே, கிளியர் சார். கவிப்பிரியா ஃபாஸ்டா ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு பேப்பர் செவ்வாய்க்கிழமை பார்த்துருந்தோம், டியூஸ்டே அன்னைக்கு. அதை பார்த்துருந்தீங்களா? ஸோ டைம் அப். சமால சோல்ட் ஆஃப்டர் கிவிங் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் 50. இது ஆக்சுவலாக ஈஸியாக எடுத்துடலாம். காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னே சொல்லிடலாம். ப்ராஃபிட் வந்து 20% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 120ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ மார்க் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? டிஸ்கவுண்ட் 50%னா அப்போ மார்க் ப்ரைஸ் இதை விட டபுளாக இருந்திருக்கும். அப்போ 240 இருந்திருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். வென் ஓகே, அடுத்து வந்து இப்போ நியூ ப்ராஃபிட். ஒருவேளை செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 40 மைனஸ் பினா இதை பி என்னன்னு கேட்குறான். ஓகே, இப்போ த ப்ராஃபிட் இஸ் 80%. இப்போ சிபி 100னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் கேஸில் எவ்வளோ இருந்திருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் 100னா 118 இருந்திருக்கும். ஸோ மார்க் ப்ரைஸ் வந்து அதே தான் சினாரியோ. மார்க் ப்ரைஸ் பற்றி நான் பேசலை. அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கு? 60 யூனிட்ஸ் கம்மியாக இருக்கு. 60 240ல எவ்வளோ பர்சன்டேஜ்? 1/4. அப்போ இங்கே டிஸ்கவுண்ட் எவ்வளோனா 25%. அப்போ 40 மைனஸ் பி தான் 25 அப்படின்னா நமக்கு பியோட வேல்யூ எவ்வளோ? 15. ஸோ ஆன்சர் இஸ் 15. ஓகே, ஆப்ஷன் இ தான் ஆன்சர். அக்ஷயா முடிச்சிட்டீங்க, தீபன் முடிச்சிட்டாரு. இந்த ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஓகேவாமா? சரியான சம். திவ்யா, தீபன் முடிச்சிட்டிங்க. இது ஈஸியான சம் தான், ஒன்றுமே இல்லை. காஸ்ட் ப்ரைஸ் 100னா நமக்கு வந்து ப்ராஃபிட் 20னா செல்லிங் ப்ரைஸ் 120. டிஸ்கவுண்ட் 50னா மார்க் ப்ரைஸ் வந்து 240. ஏன்னா இதுவும் டபுளாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து 80னா அதே 100 ரூபாய்க்கு ப்ராஃபிட் 8னா செல்லிங் ப்ரைஸ் 180. மார்க் ப்ரைஸ் பற்றி பேசலை. இங்கே என்ன மார்க் ப்ரைஸோ அதே மார்க் ப்ரைஸ் தான் இங்கேயும். ஓகே, ஸோ அப்போனா நமக்கு டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்குறான். கரெக்டா? ஆன்சர் 15. நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஸோ போர்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்க. 50 ஒரு 45 செகண்ட்ஸ் டைம். ஈஸி தான் அது.
ரேஷியோவில் அதை பண்ண முடியாதா சார்? ரேஷியோவில் பண்ணலாம்ப்பா, பட் இது 100 நம்பர்ஸ் பாருங்க, ஈஸி தான். இதை நீங்கள் ரேஷியோவில் பண்ணால் என்ன, 100 வச்சு பண்ணால் என்ன, ரேஷியோலையும் பண்ணலாம். அதாவது ப்ராஃபிட் டிஸ்கவுண்ட் 50%னா 1/2, ப்ராஃபிட் வந்து 20%, 1/5. ஓகே, எம்பி ஸோ 2ல் 1 part டிஸ்கவுண்ட். அப்போ எம்பிஎஸ்பியோட ரேஷியோ மார்க் ப்ரைஸ் 2 யூனிட்ஸ்னா 1 part டிஸ்கவுண்ட், எம்பிஎஸ்பிக்கு ஒரு ரேஷியோ 2:1. ஸோ ப்ராஃபிட் 20%. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு 5னா எஸ்பி வந்து 6 யூனிட்ஸ். ஸோ சிபியோட ரேஷியோ 5, எஸ்பியோட ரேஷியோ 6, எம்பியோட ரேஷியோ 12. ஓகே, சேம் அதே தான் உங்களுக்கு 50, 60, 120. ஸோ ப்ராஃபிட் இஸ் 80%. ஸோ 50, 60, 120. ஸோ இப்போ ப்ராஃபிட் வந்து 80%னா சேம் அதே தான் உங்களுக்கு. இதில் 80% பாருங்க, இது 80% பாருங்க. இப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு, 50ல் 80% எவ்வளோ, 8 5s are 40. ஸோ அப்போ இங்கே நியூ செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வரும், 90 வரும். நியூ எஸ்பி வந்து 90. ஸோ எவ்வளோ கம்மியாகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ 120, 90. த்ரீ பை 12, 1/4 கம்மியாகுது. 1/4 வந்து 25%. ஸோ அதே தான் வரும். 100 வச்சு ஈஸி தான். ஓகே, a boat travels 54 km upstream, 63 km downstream. The speed of boat in still water is 2 times the speed of boat in upstream. So speed of boat in still water is 2 times the speed of boat in upstream. Upstream na boat minus stream. 1 units na 2 units. But stream வந்து எவ்வளவு வரும், 1 unit வரும். But downstream na எவ்வளவு வரும், downstream இது upstream, downstream na 2 plus 1 3 units. இது வந்து clear-ஆ? ஓகேவா? So boat travels 54 km upstream, 63 km downstream. Downstream na 3 units. Upstream na 54 divided by S. Total time வந்து 25 hours. So basic sum. எத்தனை பேருக்கு பேசிக்ஸ்லாம் புரியல? 21, 75 by x is equal to 25. X is equal to 3 வரும். தூக்கிங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 3x 9 வரும். ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் புரியலன்னா நம்ம பேசிக்ஸ் வீடியோ கோர்ஸ் என்னோட ஆப்பில் இருக்கும் இல்லையா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன். திவ்யா, விக்னேஷ், தீபன், புரிஞ்சா? திருப்பி சொல்லணுமா? யாருக்கு புரியல, யாருக்கு ரிப்பீட் பண்ணணும்? ஸோ நிறைய பேருக்கு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமே பார்த்ததே இல்லை, வாழ்க்கையிலே இந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா இந்த சம் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு அடுத்த சம் ட்ரை பண்ணுங்க, சரியா? ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 2 times the speed of ஸ்ட்ரீம். ஸோ அப்ஸ்ட்ரீம் வந்து 1 unitsனா இது 2 units. ஓகேவா? அப்போ ஸ்ட்ரீம் என்னவா இருந்திருக்கும், 1ஆ தான் இருந்திருக்கும். அப்போதான் 2 minus 1 1. அப்போ அப்ஸ்ட்ரீம் வந்து 1னா டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ இருக்கும், 2 plus 1 3ஆ இருந்திருக்கும். ஓகே, ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 2 times the speed of boat in upstream. ஸ்பீட் ஆஃப், ஓகே அது முடிஞ்சு. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் தான் டோட்டல் டைம் வந்து 25 hours. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் 25 hours அப்படின்னா நமக்கு 63 km டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீமோட யூனிட்ஸ் 3x. அப்ஸ்ட்ரீம் பாருங்க 54 km அப்ஸ்ட்ரீம், அதோடது எக்ஸ். டோட்டலாக வந்து 25 hours. இதை சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 3. நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் கேட்குறாங்க 3x என்னன்னு. ஸோ x is equal to 3னா 3x வந்து 9.
ஆனால் எனக்கு தமிழ் தெரியும், அது இங்கிலீஷில் எப்படி புரிஞ்சுக்கணும்ண்ணா? தமிழ் தெரியும்னா புரியலம்மா. தமிழில் படிச்சிருக்கீங்களா? எப்படி சொல்கிறதுன்னு புரியல. பட் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு தமிழில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த ஐபிபிஎஸ் கிளரிக்கல் எக்ஸாம், ஆர்ஆர்பி கிளரிக்கல் எக்ஸாம்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் தமிழ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமில் வந்து தமிழில் கொஸ்டின் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் நிறைய பேர் கிராக் பண்ணியிருக்காங்க பேங்க் எக்ஸாம்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கஷ்டமாக இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்குமே பெருசாலாம் இங்கிலீஷ் தெரியாது. இது வந்து பேசிக்ஸ் தமிழ்லாம் இல்லை, பேசிக்ஸ் இங்கிலீஷ் தான் இருக்கும், சிம்பிள் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஒரு ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 54 கிலோமீட்டர், அது பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு 36 செகண்ட் ஆகுது. இப்போ அதோட ஸ்பீடு வந்து கம்மியாயிருச்சு 80%. ஒரு எலக்ட்ரிக் போலையோ போஸ்டையோ கிராஸ் பண்ணுறதுக்கு 20 செகண்ட் ஆகுது. அப்போனா பிளாட்ஃபார்மோட லென்த் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 54 கிலோமீட்டர் பெர் ஹார்ன்னு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து செகண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிடணும். இதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாராச்சும் ரொம்ப ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா நம்ம ஆப் கேஆர் லாஜிக்ஸில் போயிட்டு பெய்டு வெர்ஷனில் நம்ம பேசிக்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் ரொம்ப ஸ்லோவாக இந்த குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹார்லேருந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணணும்னா 5/18. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்பீடு வந்து 15 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு 36 செகண்ட் ஆகுது. அப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் என்னமா இந்த இடத்துல 15, டிஸ்டன்ஸ்ங்கிறது லென்த் ஆஃப் ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இதை கிராஸ் பண்ணுறதுக்கு 36 into 15னா 360 plus 180 540. ஸோ L plus P is equal to 540. இது வந்து கேஸ் 1. செகண்ட் கேஸில் வந்து இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு 20 செகண்ட்ஸ் ஆகுது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஸ்பீடு வந்து நமக்கு 15 மீட்டர் பர் செகண்ட்ஸ்னா இங்கே ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? இதோட 80% இருக்குமா? அப்போ 15ல் 80% எவ்வளோ? 80%னா 4/5. 80/100 4/5. இங்கே ஸ்பீடு வந்து 12. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் லென்த் ஆஃப் ட்ரெயின் டிவைடட் பை. ஸோ அப்போ லென்த் ஆஃப் ட்ரெயின் எவ்வளோ அப்படின்னா இந்த இடத்துல 240 தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளோ வரும் அப்படின்னா 540 minus 240. த ஆன்சர் இஸ் 300. ஓகேவா? ஸோ நார்மல் பேசிக் சம் தான். Shamla Devi, I'm 20 years old. I'm eligible to write SBI PO, sir. 20 எழுதலாம் நினைக்கிறேன்மா. 21 to 13 கொடுத்துருந்தான். நீங்கள் இது மிடில் வருவீங்கன்னு நினைக்கிறேன். 20க்கும் 21க்கும் நடுவில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? அந்த எக்ஸாக்டாக அந்த ஒரு யூ ஷுட் பார்ன் பிட்வீன் அந்த 2005 to 94 சம்திங் ஏதோ கொடுத்துருந்தானுங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க, சரியா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? சால்வ் பண்ணுங்க, 1 minute டைம். ஸோ இது மாதிரி ஏஜஸ் சம்ஸ்லாம் எக்ஸாமில் ஈஸியாக அடிக்கலாம். 1 நிமிஷம் டைம், டப்புன்னு சால்வ் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக. டைம் அப் ஆக போகுது. ஆகலை.
சௌமியா 300, திவ்யா, ஸ்ரீனி. சூப்பர், நிறைய பேர் பண்ணிருக்கீங்க ஆன்சர். தமிழ்ல எக்ஸாம் இருக்கு. ஆமா, ஓகே, தமிழ்ல எக்ஸாம் இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ மட்டும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், வேற என்ன இருக்கு, எஸ்பிஐ கிளர்க். ஸோ கிளரிக்கல் எக்ஸாம், கிளரிக்கல் லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாமே லோக்கல் லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடா எல்லாத்துலேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். Percentage of Leela is twice the age of Amrita 11 years ago. So after 5 years from the present, Amrita and Leela is 13:17. Find the sum of percentage of Leela and Amrita. Amrita 11 years ago. So Amrita வந்து 11 years ago எக்ஸ்னா லலிதாவோட ப்ரெசண்ட்ல என்னவா இருக்கும்? ப்ரெசண்ட்ல 2x இருக்கும். லலிதாவோட ப்ரெசண்ட் எவ்வளவு இருக்கும்? x plus 11 இருக்கும். இது புரியுதா? ஓகே, அதாவது percentage of Leela is twice the age of Amrita 11 years ago. அமிர்தா வந்து 11 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா, அவளுக்கு எக்ஸ்னா லீலாக்கு பிரசன்ட்ல இப்ப எவ்வளவு இருந்திருக்கும்னா டபுளா இருந்திருக்கும், 2x இருந்திருக்கும். அப்படிதான். அப்ப இங்க வந்து 11 years ago அந்த பொண்ணுக்கு எக்ஸ்னா, உங்க வயசு 11 வருஷம் முன்னாடி ஒரு 10னா இப்போ ஒரு 11 வயசு ஆட் ஆயிருக்கும், 21 இருந்திருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இங்க பிரசன்ட்ல இந்த பொண்ணுக்கு எக்ஸ்னா எக்ஸ் பிளஸ் 11 இருந்திருக்கும். இப்போ வந்து the ratio age of Amrita and Leela is 13:17. ஓகேவா? அமிர்தா அண்ட் லீலா, லீலானா யாருப்பா? இந்த இருக்காங்க லீலா. உங்களோட ரேஷியோ வந்து 13:17 ஆமா. ஸோ இது வந்து கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. ஆஃப்டர் 5 years ஃப்ரம், ஆஃப்டர் 5 years ஃப்ரம் அப்பனா இங்கே 11னா ஒரு 5 ஆட் ஆகும். அப்போ எக்ஸ் பிளஸ் 16 சொல்ல மாட்டீங்களா? அது அப்பா போட்டேன்னு 11 + 5. அதே மாதிரி இங்கேயுமே ஒரு 5 வருஷம் ஆட் ஆகும். சரியா? இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 17x + 16x எவ்வளோ வரும்? 2x + 5. 17x 26x வரும். கரெக்டா? 17x, ஓகே, சால்வ் பண்ணிடலாம். 9x வரும். பட் இது 17 × 16 என்னப்பா? டூ 72வா? 17 × 16 272. எக்ஸோட வேல்யூ வந்து அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 × 3 × 23. சம் ஆஃப் த percentage of லீலா அண்ட் அமிர்தா. ஸோ சம் ஆஃப் தி percentage of லீலா அண்ட் அமிர்தா அப்படின்னா 3x + 11. எக்ஸுக்கு பதிலாக 23 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 23 × 3 69 + 11. சார் என்ன? 80 is the answer. இந்த இருக்கு டி, 80 is the answer. அனாலிசிஸ் எஸ்எஸ்சிக்கு யூஸ் ஆகுமா? கண்டிப்பா தாராளமா யூஸ் ஆகும். சூப்பர், நிறைய பேர் முடிச்சிட்டீங்க. செம. நெஸ்ஸம் பார்க்கலாமா? சால்வ் பண்ண ஆன்சர் நெஸ்ஸம். So August 4 shift 2 ல கேஸ்ட கொஸ்டின். ஸோ August 4 shift 2 2025 பேப்பர். ஒரு 40 செகண்ட்ஸ் டைம். ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ். ஓகே,
டைம் முடிஞ்சு. இதெல்லாம் ஈஸி தான், 40 செகண்ட்ஸில் முடிச்சிடலாம். சரி, இது ஆக்சுவலாக எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் கரெக்டாக. எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸே ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம கிளரிக்கல் லெவல் மற்ற லெவல் ப்ரிலிம்ஸ்லாம் ஈஸியாகவே அடிச்சிடலாம். ஓகேயா? ஏன்னா உங்களுக்கு எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் தான் டஃப்பு. பட் எக்ஸாக்ட் கொஸ்டினே எனக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது, அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஏ வந்து 12 days, பி வந்து 20 days. ஸோ அப்போ ஒர்க்கு நம்ம எடுத்துக்கலாமா? 12, 20, LCM 16 எடுத்துக்கலாம். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ வரும்? 5 unit. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ வரும்? 3 units. ஏ அண்ட் பி ஒர்க் ஃபார் 6 days. அப்போனா அவங்க 8 6 are 48. அப்போ 48 ஒர்க் முடிச்சிருவாங்க. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் ஒர்க் 16, ரிமைனிங் 12 இருக்கும். இந்த 12ல் 50% போயிடும். அப்போ 12ல் 50% 6 தான் பண்ணிடுவான், சி பண்ணிடுவான். இப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 48 போயிடுச்சு, இங்கே ஒரு 6 போயிடுச்சு, மொத்தம் 60னா ரிமைனிங் ஒரு 6 இருக்கும். இந்த 6 வந்து அவுட் ஆஃப் 60ல் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கேட்குறான். 6/60 how much percentage? 10%. சூப்பர். விக்னேஷ், சௌமியா, தண்டர், சுபிதா, நிறைய பேர் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க, செம. பரவாயில்ல. நிறைய பேர் ஆஃப்லைன் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் லைவ் வரதே தெரிய மாட்டேங்குது. நான் எப்பயாச்சும் தான் லைவ் வரேன், ஸோ உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை. ஸோ ஆஃப்லைன் பார்க்குறவங்களுமே டைமர் வச்சு சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய ஆஃப்லைனில் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆஃப்லைனில் பார்த்தேன் சார் அப்படின்னு. சரியா? சரி, ஈஸி சம் தான்மா, ஒன்றுமே இல்லை. A12 B20னா ஏ வந்து 5 3. அப்போ ஃபர்ஸ்ட் 6 நாளில் ஒரு நாளைக்கு 5, பி வந்து 3னா 8 ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ 4 நாளைக்கு 48 ஒர்க்கு, மிச்சம் 12 ஒர்க் இருக்கும். அந்த 12ல் சி வந்து 50%, சி வந்து ஒரு 6 ஒர்க் பண்ணுவான். 48 6 54 போயிடுச்சுன்னா மிச்சம் 6. அந்த 6 டோட்டல் ஒர்க்கில் எவ்வளோ பெர்சன்டேஜ் கேட்குறாங்க? எவ்வளோ ஒர்க் மிச்சம் இருக்குது? 6 ஒர்க் அவுட் ஆஃப் 60க்கு அடிச்சு கொடுத்தீங்கன்னா 10%, 1/10. நம்ம எலைட் பாஸ், ஸோ நிறைய இங்கே ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு நிறைய பேர் பார்த்தாலே தெரியுங்க டவுட் கேட்குறதுலே. ஸோ நீங்கள் வந்து கேஆர்லாஜிக்ஸ் ஆப் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம பேசிக்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்துருங்க. பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எலைட் பாஸ்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைவில் இன்னும் ஈஸியாகவே ஸ்பீடாகவே இருக்கும். ஓகேவா? இந்த வருஷம் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, சரியா? ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியான சம், பேசிக்கான, ரொம்ப பேசிக்கான சம். எல்லாமே ஹோம்ஒர்க்கு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், இப்போ பண்ண வேணாம். ஓகேவா? ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம். ஒரு 40 seconds டைம் ஃபாஸ்ட். சார் லாஸ்ட் 15 seconds. இது ஈஸி தான், ரொம்பவே ஈஸி. தப்புன்னு முடிச்சிடலாம். டென் ஆக்சுவலாக அது அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை, ஈஸி தான். ஏன்னா ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் 10, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து 4. அப்போனா அப் ஸ்ட்ரீம்னா எவ்வளோமா வரும்? 10 - 4, போட் மைனஸ் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்னா எவ்வளோ வரும்? 10 + 4. டிஃபரன்ஸ் பிட்வீன் 90 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம், 90 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்னா 6. அதே மாதிரி 70 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், இது 15, இது வந்து 5. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 10. ஓகேவா? முடிஞ்சு. 10 10 10. சந்துரு, கவி, வினிதா, சுபப். ஈஸி தான், ரொம்ப ஈஸி இது.
So A and B invest some amount in a partnership in the ratio of 7:9. After 6 months, C invested double the amount of A and they made 92,000 profit at the end of the year. So difference between, so profit of B and C என்னன்னு கேக்குறாங்க. Hey, time upமா. ஓ, இது ஈஸி தான் நினைக்கிறேன். ஏ வந்து 7 வச்சுக்கலாம், ஓகேவா? பி வந்து 9 வச்சுக்கலாம், ஓகேயா? சி என்னவா இருக்கும்? சி இன்வெஸ்டட் டபுள் ஆஃப் ஏ. 7 அப்படின்னா 14 வச்சுக்கலாம், ஓகே. அப்ப சி மட்டும் 6 மந்த் தான் இருப்பான். அப்பனா இவன் 12 மந்த்ஸ்னா இவன் 6 மந்த். ஸோ 2:1 ரேஷியோல 12 போட வேணாம், இங்க 2 போட்டுருங்க, இங்க 2 போட்டுருங்க, இங்க 1 போட்டுருங்க, ஓகேவா? இப்ப ரேஷியோ 14. இது கிளியரான்னு பாருங்க. இது கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. ஸோ 7 9 7. ஸோ they made a profit, they made 92,000 profit at the end of the year. Okay, 16 plus 7 23 units தான் நமக்கு 92,000னா difference between profit of B and C 2 units எவ்வளவு? இதுக்கும் 4 times 4 2s are 8,000. சூப்பர். திவ்யா, விஸ்வா, விக்னேஷ், சந்துரு, சௌமியா, செம, நிறைய பேர் பண்ணிருக்கீங்க, சூப்பர், செம. 12 is 6 month அப்பெல்லாம் போடாதீங்க, சரியா? 12 months 7 into 12 9 into 12 bro, டபுள்னா 14 into 6 month. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதுதான் டேட்டா நம்ம 7 into 2 9 into 2 14 into 1 அப்படின்னு போட்டோம், ஓகேவா? ஸோ மூணுக்குமே ரேஷியோஸ் தெரியும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஓகே? மெயின் ஷிஃப்ட் 3ல கேட்ட பேப்பர் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. போர் அடிக்குதா? இல்லையில போர் அடிக்கல, வாங்க சால்வ் பண்ணுங்க. வினிதா மட்டும் தான் நோன்னு சொல்லியிருக்காங்க, போர் அடிக்கலையில. சரி, ஹே, இது எப்படி ஈஸியா பண்ணிடலாமா? and what is the ratio 3:1? ஓகே, இருந்துட்டு போ. ஸோ அது வந்து 20 லிட்டர் எடுக்கிறாங்க, சரியா? ஆல்ரெடி ஒரு ரேஷியோவில் இருக்காம்பா, 3:1 இருக்கு. இதெல்லாம் 20 லிட்டர்ஸ் வெளியே எடுக்கிறாங்கன்னா அது வரதுமே 3:1 ரேஷியோவில் தான் வெளியே வரும், கரெக்டா? அப்போ 4/20னா இங்கே ஒரு 15 வெளியே வரும், இங்கே ஒரு 5 வெளியே வரும், கரெக்டா? இது என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு வெசல் பீன் இருக்கு, ஆல்ரெடி அதுல வந்து எக்ஸ் லிட்டர் மில்க் இருக்கு. அப்ப ஆல்ரெடி எக்ஸ் இருக்குன்னா இந்த 15 இதுல ஆட் ஆயிரும், இதுல பிரிஞ்சு இதுல ஆட் ஆயிரும், கரெக்டா? இங்க ஆல்ரெடி வந்து 30 லிட்டர் வாட்டர் இருக்கு, அது வந்து ஆல்ரெடி ஒரு 5 இருக்குன்னா அது சேர்ந்து ஆட் ஆகிறப்ப 35 ஆயிரும். இப்போ இந்த ரேஷியோ வந்து 11/7 அப்படிங்கிறானுங்க. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5x plus 15 is equal to 55, x is equal to 40. Find the initial quantity of mixture in milk B. அந்த 40 தான் என்னன்னு கேக்குறாங்களா? கரெக்டா? 40 தான் ஆன்சர். கரெக்ட், முடிஞ்சா? அந்த 40 தானே ஆன்சரு.
ஸோ 40 தான் ஆன்சர். ஸோ ஒன்றுமே இல்லை, 20 லிட்டர்ஸ் எடுக்கிறாங்க, அதில் 15 வெளியே வந்துடும். இந்த 15 வந்து ஆல்ரெடி இருக்கு எக்ஸோட ஆட் ஆகிறப்ப எக்ஸ் ப்ளஸ் 15 ஆயிரும். அது ஆல்ரெடி ஒரு 30 இருக்கிறப்ப 5 ஆட் ஆகிறப்ப 35 ஆயிரும். ஆல்ரெடி ஆட் பண்ணதில் the ரேஷியோ 11:7 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் மிக்சர் பி. ஸோ இந்த எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க, அதான் 40, அவ்வளோதான். சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சு சப்பசம் தாஸ் இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்மா, லாஸ்ட் இயரோட எக்ஸாம் பேப்பர். ஓகே, ஸோ லாஸ்ட் இயரோட எக்ஸாம் பேப்பர் பாருங்க, ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின். இந்த எப்பயுமே இந்த லைவ் இந்த எக்ஸாம் எப்பயுமே இந்த எக்ஸாம்லாம் நடந்துச்சுன்னா இந்த ஷிஃப்ட் 3 கரை தான் போட்டு என் உயிரை வாங்குவாங்க. சார் ஷிஃப்ட் 3 டஃப்பா சார், ஷிஃப்ட் 3 தான் சார் டஃப்பு, நார்மலைசேஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாவடிப்பாங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த ஷிஃப்ட் 3 அப்படின்னா டஃப்னு நினச்சிக்குவாங்க அவங்களே. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஷிஃப்ட் 1 ஈஸியாக இருக்கும், ஷிஃப்ட் 3 கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. பட் எக்ஸாக்ட் கொஸ்டின் எக்ஸாக்ட் பேப்பர் அது தெரிஞ்சு அவ்வளோலாம் இல்லை, எப்பயும் போல தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? கான்செப்ட்ஸ் தெரிஞ்சா டப்பு டப்புன்னு போட்டுடலாம். The area of rectangle is 216. So L into B தான் ஏரியா 216. லென்த் வந்து 3x, பிரெத் வந்து 2x. அப்படின்னா நமக்கு 6x square is equal to 216னா x square is equal to 36, x is equal to 6. இப்போ லென்த் எவ்வளோ வரும் 18, பிரெத் எவ்வளோ வரும் 12. இன்னொரு கேஸ் இருக்கு, சர்க்கிள் அப்படிங்கிறாங்க. The diameter of a circle is 6 times 7/6 of the breadth. அப்ப diameter வந்து 14 அப்படின்னா ரேடியஸ் எவ்வளோ 7. ஓகேவா? diameter 14னா ரேடியஸ் 7. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன 216. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 7னா, சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 7னா அதோட ஏரியா என்ன பை ஆர் ஸ்கொயர், 22/7 ஆஃப் ஆர் ஸ்கொயர். 7 7 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 154. 6 minus 4 2, 15 minus 21 6. What is 62 is the answer. So mensuration na formula தெரிஞ்சா easy. So Subab, Divya, Vishwa, Soumya, Thunder. Okay, ஒரு 50 seconds டைம் எடுத்துக்கோங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் 50 to 60 seconds. 1 minute சம் முடிக்கலாம். நிறைய பேர் சும்மா இருக்க ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஹலோ, ஆன்சர்ஸ் நிறைய பேர் சால்வ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு டைமு. ஸோ புக்ஸ் 9th அப்போ ஆர்டர் போட்டது, அப்போ ஆனால் டெலிவர் ஆகிருக்கும். மேபி உங்கள் கொரியர் ரிட்டர்ன் ஆகிருக்கலாம். திருப்பி அந்த சேம் நம்பருக்கு மட்டும் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்கள். நான் சொல்லிடுறேன், உங்கள் பேர் என்ன, புக்ஸ் வேணும்னு நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். 690904346879. ஓகேப்பா. ஸ்னேகா மார்க்ட் அப் 40% above its காஸ்ட் ப்ரைஸ். ரிட்டர்ன் ஆகிருக்கலாம், செக் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடலாம், நோ ப்ராப்ளம். சரி, ஓகே, உனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 100 வச்சுக்கலாமா? மார்க் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 40 above மார்க் பண்ணிட்டாங்கன்னா 100னா 140. 10% டிஸ்கவுண்ட்ல சேல் பண்றாங்க. ஓகேவா?
அப்போ 140ல 10%னா 140ல 14 போயிடுச்சுன்னா 126. ஓகேவா? the overall profit is had he sold it for 25% profit. ஓகே. Cost price had he sold it for 25% profit. So cost price 100னா ஒருவேளை வந்து இப்போ 125க்கு சேல் பண்றாங்கன்னா what is the difference between the நியூ ப்ராஃபிட் அண்ட் ஒரிஜினல் ப்ராஃபிட்? இங்கே ஆக்சுவலா ப்ராஃபிட் எவ்வளோ? 26. இங்கே ப்ராஃபிட் எவ்வளோ? 25. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 1 யூனிட். 1 யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. வேற என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஓவரால் ப்ராஃபிட் இஸ் 364. இங்கே 26 தான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல ப்ராஃபிட். 26 யூனிட் 364னா 1 யூனிட் என்ன? 1 யூனிட் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 26 டைம்ஸ் 104 14 டைம்ஸ் 1 யூனிட் என்ன? 14 தான் நம்மளோட ஆன்சர். 14 இஸ் த ஆன்சர். சரி, கால்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப எடுத்துக்க வேணாம். இங்கே டிஃபரன்ஸே 1 யூனிட் தான் கேட்குறான். இது ஆக்சுவலாக இங்கே வேற மாதிரி பண்ணிங்கன்னா டைம் ஆகும். தனித்தனியாக பண்ணி அப்புறம் 14ஆல மல்டிபிள் பண்ணி இதை 14ஆல மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணாலும் 14 தான் வரும். இப்படி பண்ணாதீங்க, சரியா? ஸ்மார்ட்டா பண்ணுங்க. 14 இஸ் த ஆன்சர். பிரியா. ஓகேம்மா, நான் சொல்லிடுறேன். இப்போ பிரியாங்கிற நேம் செக் பண்ண சொல்கிறேன். எந்த ஊர்மா? ஓகேவா? ஏய், புரிஞ்சா? புரியல? காஸ்ட் ப்ரைஸ் 100மா? ஓகேவா? 40% above the காஸ்ட் ப்ரைஸ்னா 140மா. செல்லிங் ப்ரைஸ் வந்து 10% டிஸ்கவுண்ட்னா 126மா. ஸோ வந்து ஓவரால் ப்ராஃபிட் 126. அப்போ 26 தான் ப்ராஃபிட்னா 26 யூனிட்ஸ் தான் நமக்கு 364. அப்போ 1 யூனிட் எவ்வளோ? 14. செகண்ட் கேஸ்லையுமே அதே காஸ்ட் ப்ரைஸ் 100, அதே 100 தான். ஓகேவா? சோல்ட் அட் 25% ப்ராஃபிட். ஆனால் இங்கே செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 125 தான். ஓகே. ஸோ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? இங்கே ப்ராஃபிட் வந்து 26, இங்கே ப்ராஃபிட் வந்து 25. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 யூனிட். அந்த 1 யூனிட் தான் என்னன்னு கேட்குறான். 1 யூனிட் தான் 14 தான் என்ன. அவ்வளோதான் ஆன்சர். சால்வ் பண்ணுங்க. ஒரு 90 செகண்ட்ஸ் டைம். டைம் அப். ஆன்சர் வந்து ஓகே
the ratio of income of D to M 13 வச்சுக்கலாம் 20 வச்சுக்கலாம். D inverse 30% of his income. அப்போ 30ல 30% வந்து 9 யூனிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ 9x இது ரேஷியோவில் தான் இருக்குது. 30x 20xனா 9x இன்வெஸ்ட் பண்ணுவான் ஃபார் 2 year at 30%. இப்போ 1 yearக்கு 15னா 2 yearக்கு 30%. The interest earned by D is 13.5% of the income of M. Income of N என்னன்னு தெரியாது. ஸோ இங்கே டேட்டாஸ் வந்து not sufficient. Okay. So answer is can't be is the answer. சொல்ல முடியாது. So B is the answer. Okay. Information பெருசா இல்லப்பா. Okay. ஐயா இந்த சம்ம சால்வ் பண்ணி போர் அடிக்குதியா? ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. இப்போ யாரும் சால்வ் பண்ண வேணாம். கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நானே ஒரு மூணு சால்வ் மேலே சால்வ் பண்ணிட்டேன். ட்ரெயின் ஸ்பீடுன்னு. ஓகேவா? அதே மாதிரி பேசிக் சம் தான். ஸோ ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம். ஸோ அதுவுமே ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ குவான்டிட்டி 1னா குவான்டிட்டி 2னா என்ன? இது வந்து எக்ஸோட இது வந்து 3 2 வரும். ஈக்குவேஷன் 1ஓட வேல்யூ 3,2. ஈக்குவேஷன் 2ஓட வேல்யூ 18 9. அப்போ 6,3 வரும். கரெக்டா? Quantity 1 product of large root of both equation. இதில் large root வந்து 3, இதில் large root 6, இதோட ப்ராடக்ட் வந்து 18. ப்ராடக்ட்னா மல்டிபிள். இதோட cube root of 729 9. So Q1 greater than Q2. இது ஷிஃப்ட் 3ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு ஷிஃப்ட் 3ல கேட்டிருக்காங்க. குவான்டிட்டி பேஸில் இருக்கு. சால்வ் பண்ணுங்க. ஸோ ஏவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 4 இருக்கும். ஒன்று ஏ வந்து பெருசு அப்படிங்கிறான். ஓகே, ஏ அண்ட் பி ஆர் 2 நேச்சுரல் நம்பர். ஏவோட வேல்யூ 5னா பியோட வேல்யூ 4 வரும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சும்மா 1/5 + 1/4 பாசிட்டிவில் தான் வரும். எனிவே ஃப்ராக்ஷன் இருந்தாலும் பாசிட்டிவ் வரும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது ரெசராக தான் வரும். ஸோ குவான்டிட்டி 1 greater than குவான்டிட்டி 2. சாரி ஆமாம் கரெக்டு தான். ஓகே, ஃப்ராக்ஷன்ஸ் பெரிய ஃப்ராக்ஷனாக வரும். கீழே வந்து கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 டிஜிட் நம்பர் வருதுன்னா ஃப்ராக்ஷனோட வேல்யூ கண்டிப்பாக அது லெஸ்ஸாக தான் இருக்கும். இது வந்து கிரேட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா பார்த்தாலே தெரியுது. பேசிக்ஸ் Q1 greater than Q2. 1/2க்கும் 1/2னா 50. பட் 1/, இப்போ 3 டிஜிட் நம்பர் 1/120னா டெசிமலில் போகும் இல்லையா, 0.00. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1/2னா 0.5. இது இன்னும் கொஞ்சம் 3 டிஜிட் நம்பர். இங்கே எப்படியும் 25 × 4 120 LCM வாட் எவர் த நம்பர் 100னா
இது 2 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர். அப்போ கண்டிப்பாக இது லெஸ்ஸாக தான் இருக்கும், இது கிரேட்டராக இருக்கும். வாட் எவர் த வேல்யூஸ். நெகட்டிவ்ல கூட வரலாம். ஓகே ஃபைன். இட்ஸ் ஓகே ஃபைன். நெகட்டிவ்ல வருதா கவிப்பிரியா? எஸ். மைனஸ் பண்ணுறப்ப நெகட்டிவ் வருதா? ஓகேம்மா, சூப்பர். எனிவே Q1 greater than Q2. சும்மா லாஜிக்காக கெஸ் பண்ணியே போட்டுடலாம், பெருசாக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். So A and B together can work in 2T days. B can do the work in 10 days. A do the work in 5T days. ஒர்க்கை வந்து நம்ம 10Tன்னு எடுத்துக்கிட்டோம்னா A and B வந்து 5 யூனிட்ஸ், B வந்து T யூனிட்ஸ், A வந்து 2 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் T? ஏவோட இப்போ A + B வந்து 5, A வந்து 2, B வந்து Tனா Tயோட வேல்யூ வந்து 3. ஆன்சர் இஸ் 3. ஸோ இங்கே CND கிடையாது, ஆன்சர் இஸ் 3. எத்தனை பேர் CND நினைச்சீங்க? கான்ட் பி டிட்டர்மைன்ட். சூப்பர். விங்ஸ் ஆஃப் பாலா. இது நார்மலாக பேசிக் சம்மில் அந்த வேரியபிள் பேஸில் கொடுத்துருக்கான். A + B வந்து 2T ஒர்க் பண்ணுவாங்க, B வந்து 2T டேஸ் பண்ணுவாங்க, 10 டேஸ் பண்ணுவாங்க, தென் A மட்டும் அதை 5T டேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2T 10 5Tனா 2 10 5 10Tன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு டைமோட வேல்யூ 2Tனா எஃபிஷியன்சி எவ்வளோப்பா வரும்? 10T/2T 5, 10T/10 T, 10T/5T 2. இப்போ நமக்கு A + Bயோட எஃபிஷியன்சி 5, ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி T. ஸோ Tயோட வேல்யூ என்ன? 3 இஸ் த ஆன்சர். ஓகே, ஈஸியா? பவிஷ், கவி, சந்தியா. ஸோ ஸ்பீடாக பண்ணலாம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு வீடியோ நான் எடுத்திருந்தேன், டூஸ்டேன்னு நினைக்கிறேன், டூஸ்டே ஆர் வெட்னஸ்டே. அந்த வீடியோ பார்த்துருங்க. அதில் இதில் சால்வ் பண்ணாத மற்ற ஷிஃப்ட் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். சரியா? 140 லிட்டர் மிக்சர் கண்டைன்ஸ் 80 லிட்டர் மில்க்ஸ். ஸோ மில்க் 80ங்கிறாங்க, வாட்டர் எவ்வளோ 60, 25% ஆஃப் த மிக்சர் இஸ் ரிமூவ்ட். 25% ஆஃப் த மிக்சர் இஸ் ரிமூவ்ட் அப்படின்னா ஓகே. அப்போ இதில் வாட்டர் வந்து 25% ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ ரிமூவ் ஆகும்? 15 ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ 45. இப்போ 90 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணாங்கன்னா 64. அவ்வளோதான். ஈஸியாக கேட்டிருக்கான், எக்ஸாமில் ஈஸியாக கேட்டிருக்கான். சார் இவ்வளோ ஈஸியாக SBP ஓகேப்பாங்களா? கேட்டிருக்கானே, எக்ஸாக்ட் கொஸ்டின்மா, எக்ஸாக்ட் கொஸ்டின், எக்ஸாக்ட் கொஸ்டின்மா. நான் கொஸ்டின் எடுக்கலை, அவன் கேட்ட கொஸ்டின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். செக் பண்ணிட்டேன், எக்ஸாக்ட் வேல்யூ, எக்ஸாக்ட் நம்பர். சத்தியமாக நானே செஷன் எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் மொக்க கொஸ்டின் நான் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் லைவில். ஏன்னா நான் எப்பவுமே கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப இதெல்லாம் டீச் பண்ணி சரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினச்சிட்டு நானே இது பண்ணியிருப்பேன். இப்படி இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்கான். ஓகே, சரி சால்வ் பண்ணுங்கள். ஷிஃப்ட் 4ல் கேட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். August 5, ஷிஃப்ட் 4. ஏசா சால்வ் பண்ணுங்கம்மா ஃபர்ஸ்ட். ஸோ ஈஸின்னு சொன்னவங்க இந்த சம் சால்வ் பண்ணுங்கள். மேபி இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஓகே, சால்வ்.
முடிச்சிட்டிங்களா? சுபா எலைட் பாஸ் லைவ் இந்த வாரேம்மா. ஆக்சுவலாக கொஞ்சம் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இன்னைக்கு நான் ஓட்ஸில் மெயின்ஸ் லெவல் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்லோட் பண்ணால் இன்ஃபார்ம் பண்ணுறேன் டெலிகிராமில். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன்சர் யாரும் போடலையா? சௌமியா போட்டிருக்காங்க. டைம் அப். ஸோ இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கலாம். அதான் எல்லா சம்மும் ஈஸியாக இருக்காது. யாரோ போன சம்மில் சொல்லியிருந்தாங்கல்ல ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு. 10 சம் கேட்குறாங்கன்னா 10ல் 10மே ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. அவன் அவ்வளோ ரூல்ஸ் கிடையாது. ஒரு சில சம் இந்த மாதிரி டைம் கன்சூமிங்காக கொடுக்கலாம், கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூசிங்காக கொடுக்கலாம். சரியா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அதான் நீங்கள் ஒரு 5 to 6 கொஸ்டின் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. பண்ணாலே போதும், ஈஸியாக அதை அடிச்சுட்டு வாங்க. சரியா? ஓகே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ இஸ் 30% மோர் தென் ஆர்டிகல் பி. இதோட காஸ்ட் ப்ரைஸ் 100னா இது 130ன்னு வச்சுக்கலாம். Selling price of B is 90% of the selling price of A. இது வேற ரேஷியோ, இது வேற ரேஷியோ. Selling price of B is okay 100x னா இது selling price 100y தான் வச்சுக்கணும். ஓகேவா? 100y னா இது 100y னா இதோட selling price வந்து 90y. இது வேற வேரியபிள், அது வேற வேரியபிள். ஓகே. If the profit earned by selling of article A is equal to the profit earned by selling of article B. The profit என்ன வரும்? 10y minus 13x. இதோட profit எவ்வளோ வரும்? 9y minus 10x. Okay. The profit earned by selling article A. Y is equal to 3x. Y is equal to 3x னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆல்ரெடி இங்க 10x இருக்கு. Y is equal to 3x னா y க்கு பதிலா 3x சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 27x. Find the percentage profit earned on article B. So இங்க article எவ்வளோ profit? 10 27. 17 is the profit. 17 10ல how much percentage? 170%. One minute time fast. ப்ரெஷர்ல மெயின்டைன் பண்ண முடியலண்ணா. முடிச்சிட்டீங்க? சுபபா ஒருத்தர் மட்டும் தான் போட்டிருக்காரு 24 அப்படின்னு.
செக் பண்ணலாமா? கிரி சங்கர், விக்னேஷ். Okay, largest number of series of three natural number is 25 greater than the small 1, 2, 3. The largest number of series of three natural number is 25 greater than the smallest. And also second smallest, sum of these three number is 135. This number of a series of three natural number. Okay, largest number of மூணு நேச்சுரல் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பரோட இந்த நம்பர் பெரிய நம்பர் வந்து 25 கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? இன்னொரு என்ன சொல்றாங்க, செகண்ட். ஓகே, ஸ்மாலஸ்ட் டேர்ம்ஸ் ஆர் கன்சிக்யூட்டிவ். ஓகே, ஸ்மாலஸ்ட் செகண்ட் ஸ்மாலஸ்ட் கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பரா. அப்படின்னா என்ன? இது எக்ஸ்னா இது எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கலாம். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒன்று கூட இருக்கலாம். ஓகே, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கக்கூடாதா? ஓகே, செகண்ட் ஸ்மாலஸ்ட்டும் கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா அடுத்தடுத்த நம்பர். இது 10னா இது 11, 10னா இது 9ஆவும் இருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் பாசிபிள் ஒர்க் அவுட் பண்ணோம்னா சம் ஆஃப் தீஸ் நேச்சுரல் நம்பர் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 25 will be equal to 131. கரெக்டா? 26 னா 105. x is equal to 35. x is equal to 35 னா ஓகே. இப்போ இன்னொரு பாசிபிள் நீ ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு எக்ஸ் மைனஸ் ஒன்னாவும் இருக்கலாம்ல. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 131. இதை சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு 3x இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா கண்டிப்பாக இது வந்து 3ல டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இந்த பாசிபிள் கிடையாது. ஓகே, x is equal to 35 னா அப்போ 35, 36, 60. Find the difference between second largest and largest number. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. 24. யா, 54ல கேட்ட கொஸ்டின், a man spent 12% of his salary on rent. ஓகே, 12 போயிடும், பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 88. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து 7 பார்ட் வந்து ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஹி சேவ்ட் ரிமைனிங் 4 பார்ட். அப்போ நமக்கு டோட்டல் எவ்வளோ? 11 பார்ட் 88. அப்போ 1 பார்ட் 11 பார்ட் 88னா 1 பார்ட் 18 தெரியும். இருந்தாலும் நான் போர்டில் எழுதுறேன். சரி, 56, 32. The difference between spending on rent and saving. Spending on rent and saving. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20 யூனிட்ஸா? 20 யூனிட்ஸ் 1800னா 100 யூனிட்ஸ் என்ன? ஜட்ஜ் கொடுத்தீங்கன்னா 9 times 9 is the answer. முடிச்சிட்டேன். ஓகேயா? உண்மையில ஈஸி தான். இந்த மாதிரி சம்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். கொஞ்சம் மொக்க சம் தான். A man spent 12% of salary on rent. 100ல ஸோ ரெண்ட்டுக்கு வந்து 12 போயிரும்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 88. இந்த 88 தான் அவன் 7:4 ரேஷியோவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறான். ஓகேவா? 11 யூனிட்ஸ் 88னா 1 யூனிட் எவ்வளோ? 8. 8 4s are 32. இந்த 32 தான் நமக்கு என்ன? அது அவன் சொல்கிற மாதிரி சேவிங்ஸ். அப்போ இந்த 32க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் என்ன? அந்த 20 யூனிட்ஸ் தான் 1800னா 100 யூனிட்ஸ் எவ்வளோ? 9000 is the answer. கால் பண்ணுங்க. 1 minute டைம்.
ஸோ முடிஞ்சா 0 கட் பண்ணிருங்க. இதில் வந்து 40% வந்து டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ 40% டிக்ரீஸ் பண்ணிட்டா ரிமைனிங் 60% இருக்கும். 3600 ஃபார் 8 months. ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர்ப்பா. ஆன்சர் இதை சால்வ் பண்ணி போட்டுருங்க. 4200 ஓகே. பேசிக்ஸ் தான், கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஜீரோலாம் கொண்டு வராதீங்க ஓகேவா. பிக்சரில் ஏ அண்ட் பி ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் 4000 6000 டேக் 40 60 ஓகேவா. ஸோ 40 எடுத்துக்கோங்க, 60 எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நமக்கு ஃபுல் மந்த் இருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 months இருப்பான். அதுக்கப்புறம் இதில் 60% கம்மியாயிரும். 40% கம்மியாச்சுன்னா ரிமைனிங் 60%. இப்போ 36 ஆஃப் ரிமைனிங் 8 months. இதை சால்வ் பண்ணுங்கள், இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ ப்ராஃபிட் தெரியும், டோட்டல் ப்ராஃபிட் என்ன ஓகேவா. இங்கே ஒரு வேல்யூ வரும், இங்கே ஒரு வேல்யூ வரும். இதில் டோட்டல் ப்ராஃபிட் என்ன ஓகேவா. ஆன்சர் 4200 ஓகேவா. கால்குலேஷன் மட்டும்தான் நெஸ்ஸம். ஸோ நிஷா, சந்துரு, விக்னேஷ் சால்வ் பண்ண வேணால, லைட்டாக சோம்பேறியாக இருக்குது மல்டிபிள் பண்ணுறதுக்கு. சரியா, அதை டிவைட் பண்ணி ஆட் பண்ணுங்க. சரி, மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஓகே நெஸ்ஸம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? நானே சால்வ் பண்ணுறேன். இதுவுமே கொஞ்சம் வால்யூம் ஆஃப் ஸ்பியர், நமக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் A1 A2. இங்கே 4/3 5 R1 cube R2 cubeன்னு வரும். ரெண்டுமே 4/3 கட் ஆயிரும். ஸோ அப்போ R1 cube வந்து நமக்கு 8னா R1ஓட வேல்யூ வந்து 2. ஏன்னா கியூப் ரூட் எடுங்க, இதுக்கும் கியூப் ரூட் எடுங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 3 வரும். ஓகே. டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 4πr². ஓகேவா. ஸோ டேக் 4π காமன். 4 × 22/7 R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர். ஐயோ, திருப்பி கால்குலேஷனா 3080. இதை சால்வ் பண்ணி டயமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க.
3/7 அது 2x சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரேடியஸ் 14. ரேடியஸ் 14னா டயாமீட்டர் 28. The answer is 28. So 28 பா. நிறைய பேர் 14 போடுறீங்க. 14னா 28ஆ? நான் பண்ணது புரிஞ்சா? 14னா 28 ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை. நமக்கு R1 கியூப் R2 கியூப் R1 by R2ஓட ரேஷியோ வந்து நமக்கு 2:3. ஓகேவா? அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. 4πr². அப்போ 4π நமக்கு எவ்வளோ வரும்னா R1² இது பெருசு, R2² மைனஸ் R1² தான் நமக்கு 3080. நீங்கள் சொன்ன மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 7 வரும். 7ங்கிறது இதான் ஸ்பியர் ஏ, 2x 14, ரேடியஸ் 14, டயமீட்டர் வந்து 28. கரெக்ட் தானே? திவ்யா 28 தான் ஆன்சர். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். வீடியோ முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் உங்களை மீட் பண்ணலாம். செஷன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தயவுசெய்து லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.